ஹாய் எவ்ரிஒன். நம்ம இப்போ ஸ்டெஃபலோகாக்கஸோட பேத்தோஜெனிசிஸும் விருலன்ஸும் பார்க்க போகிறோம். இது செகண்ட் பார்ட் ஆஃப் த வீடியோ. ஃபர்ஸ்ட் பார்ட் ஆஃப் த வீடியோ இந்த டிஸ்கிரிப்ஷன் லிங்க்கில் கொடுக்குறேன். ஸ்டெஃபலோகாக்கஸ் ப்ரொடியூஸ் 2 டைப்ஸ் ஆஃப் டிசீஸ், இன்ஃபெக்ஷன், இன்டாக்சிகேஷன். ஸ்டெஃபலோகாக்கஸ்ன்றது 2 டைப்ஸ் ஆஃப் டிசீஸ் ப்ரொடியூஸ் பண்ணுது, இன்ஃபெக்ஷன், இன்டாக்சிகேஷன். இன்னொன்று விருலன்ஸ் ஃபேக்டர் கேன் பி கிளாசிஃபைட் இன்டூ ஆன்டிஜெனிக் ஸ்ட்ரக்சரை வச்சு கிளாசிஃபை பண்ணுவாங்க, டாக்ஸின்ஸை வச்சு, என்சைம்ஸை வச்சு. இதெல்லாம் விருலன்ஸ் ஃபேக்டரை வச்சு இப்போ கிளாஸிஃபை பண்ணுறாங்க. அதோட ஆன்டிஜெனிக் ஸ்ட்ரக்சர் இப்படி தான் இருக்கும். அவுட்டர்மோஸ்ட் கேப்சூல் இருக்கும், உள்ளே புரோட்டீன் ஏக்கம் இருக்கும், உள்ளே சைட்டோபிளாசம் இருக்கும். அது இங்கே செல் வால். இட் கன்சிஸ்ட் ஆஃப் பெப்டிடோகிளைகன் வித் டெக்னோயிக் ஆசிட் காம்ப்ளெக்ஸ். கேப்சூல் இஸ் இன்ஹிபிட் ஃபேகோசைட்டாசிஸ். ஒரு கேப்சூல் இருந்துச்சுன்னா ஃபேகோசைட்டாசிஸை இன்ஹிபிட் பண்ணும். கேப்சுலேட்டர் ஸ்ட்ரெயின் ஆர் டென் டு பி மோர் விருலண்ட். இந்த கேப்சுலேட்டர் ஸ்ட்ரெயின் ஒரு கேப்சூல் இருந்தாவே அது மோர் விருலண்ட்டாக தான் இருக்கும். இந்த கேப்சூல் கம்போஸ்ட் ஆஃப் பாலிசாக்கரைட்ஸ். இந்த கேப்சூல் எதால் கம்போஸ்ட் ஆகிருக்குன்னா பாலிசாக்கரைட்ஸால். செல் வால். பெப்டிடோகிளைகன் கிவ் ரிஜிடிட்டி டு த செல் வால். இந்த கேப்சூல் பாலிசாக்கரைடால். அதே மாதிரி பெப்டிடோகிளைகன்னு இருக்குது. இந்த செல் வால் கன்சிஸ்ட் ஆஃப் பெப்டிடோகிளைகன். அது ரிஜிடிட்டி கொடுக்குது செல் வாலுக்கு. இட் ப்ரொடியூசஸ் இன்ஃப்ளமேட்டரி சைட்டோகைன்ஸ். டெக்னோயிக் ஆசிட். இட் இஸ் அ மேஜர் ஆன்டிஜெனிக் டிட்டர்மினன்ட், protects from opsonization process. புரோட்டீன் ஏ இந்த இருக்குது. புரோட்டீன் ஏன்ற காம்ப்ளெக்ஸ் இங்கே இருக்குது. செல் வால்க்கு அடுத்து உள்ளது புரோட்டீன் ஏ. புரோட்டீன் ஏ, இட் இஸ் a cell wall component. It has anti-phagocytic and anti-complementary factor. இது ஒரு ஆன்டிஃபேகோசைட்டிக். இது ஒரு காம்போனன்ட் ஆஃப் செல் வால். அதுவும் இல்லாமல் இது ஒரு ஆன்டிஃபேகோசைட்டிக். ஃபேகோசைட்டை நடக்க விடாமல் ஆன்டி காம்ப்ளிமெண்டர் ஃபேக்டர். இட் ஹேஸ் எ எபிலிட்டி டு பைண்ட் வித் எஃப்சி போர்ஷன் விச் ஸ்டாப்ஸ் த ஃபேகோசைட்டிக். இது ஏன் ஆன்டிஃபேகோசைட்டிக்னா இதோட எபிலிட்டி என்னன்னா எஃப்சி போர்ஷனை கூட போய் பைண்ட் ஆயிடுது. அதனால இது இது ஃபேகோசைட்டிக் ப்ராசஸை ஸ்டாப் பண்ணுது. அதனால இது ஆன்டிஃபேகோசைட்டிக்ன்றாங்க. ஆல் ஆர்கானிசம் பைண்ட் டு எஃப்ஏபி. எல்லா ஆர்கானிசமும் சாதாரணமாக எஃப்ஏபியில் தான் பைண்ட் ஆகும். ஆனால் இங்கே எஃப்சி போர்ஷனில் பைண்ட் ஆகிறதுனால இது ஆன்டி ஃபேகோசைட்டிக். பட் இங்கே பாரு, ஆல் ஆர்கானிசம் பைண்ட் டு எஃப்ஏபி ரீஜியன் ஆஃப் ஆன்டிபாடி பை ஸ்டெஃபலோகாக்கஸ் ஆரியன் பைண்ட் டு த எஃப்சி போர்ஷன். இப்போ டாக்ஸிக் அண்ட் என்சைம். இது என்னென்ன டாக்ஸின்ஸும் என்சைம்ஸும் ப்ரொடியூஸ் பண்ணதுன்னா ஆர் 8 ஆன்டிஜெனிக் டைப் ஆஃப் என்டிரோடாக்சின். இங்கே 8 டைப் ஆஃப் ஆன்டிஜெனிக் டைப் ஆஃப் என்டிரோடாக்சின் இருக்குது. ஏ, பி, C1 to C3, D, E, H. மோஸ்ட்டாக ஏ தான் இந்த டிசீஸில் மோஸ்ட் கேசஸில் காசாக இருக்குது. இப்போ டாக்ஸின்ஸ்: சைட்டோலைட்டிக் டாக்ஸின், என்டிரோடாக்சின், டாக்ஸிக் ஷாக் சிண்ட்ரோம், எக்ஸ்ஃபோலியாக்டிவ் டாக்ஸின். சைட்டோலைட்டிக் டாக்ஸின் எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா ரப்சர் ஆஃப் ஆர்பிசி செல் வால். என்டிரோடாக்சின் இஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் ஃபுட் பாய்சனிங் விச் காஸ் வாமிட்டிங் அண்ட் டயரியா அண்ட் 2 to 6 hours ஆஃப்டர் கன்சியூம்ஷன் ஆஃப் கண்டாமினேட்டட் ஃபுட். என்டிரோடாக்சின் எதுனாலனா இது ஃபுட் பாய்சன் காஸ் பண்ணுது. வாமிட்டிங், டயரியா அந்த மாதிரி 2 மணி நேரத்துலேருந்து இல்லை 2 மணி நேரத்துலேருந்து 6 மணி நேரத்துக்குள்ளே ஏதாவது கண்டாமினேட்டட் ஃபுட்டு சாப்பிட்டா இது டயரியா, வாமிட்டிங் அந்த மாதிரி இதை காஸ் பண்ணும் என்டிரோடாக்சின். இப்போ டாக்ஸிக் ஷாக், டிஎஸ்எஸ் டாக்ஸின்னா டாக்ஸிக் ஷாக் சிண்ட்ரோம், காசிங் டாக்ஸிக் ஷாக் சிண்ட்ரோம். திஸ் காஸ் மல்டிபிள் டிசீஸ் லைக் ஃபீவர், ஹைப்பர் டென்ஷன், வாமிட்டிங், டயரியா அண்ட் எக்ஸெட்ரா. இது ஒரு டிசீஸ் காஸ் பண்ணாமல் நல்லா மல்டிபிள் டிசீஸ் காஸ் பண்ணும். இப்போ எக்ஸ்ஃபோலியாக்டிவ் டாக்ஸின் காஸ் ஸ்கேல்டு ஸ்கின் டிசீஸ். என்சைம் ப்ரொடியூசஸ் நம்பர் ஆஃப் என்சைம். இங்கே என்சைம் நிறைய என்சைம் ப்ரொடியூஸ் பண்ணும். கொயாகுலேஸ், ஃபாஸ்படேஸ், டிஆக்சி ரிபோநியூக்ளியேஸ், டிஎன்ஏஸ், இன் விச் த கொயாகுலேஸ் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட். இதில் எதுனா கொயாகுலேஸ்ன்ற என்சைம் தான் மோர் இம்பார்ட்டன்ட். கொயாகுலேஸ் என்னதுன்னா திஸ் இஸ் எ என்சைம் டு கிளாட் ஹியூமன் அண்ட் ரேபிட் பிளாஸ்மா விச் இஸ் அதர்வைஸ் நோன் அஸ் கிளம்பிங் ஃபேக்டர். இந்த கொயாகுலேஷன் இந்த கொயாகுலேஸ்ன்ற என்சைம் ஹியூமனோட பிளட்டையும் ரேபிட் பிளாஸ்மாவையும் கிளாட் பண்ணுறதுனால இது கிளம்பிங் ஃபேக்டர்ன்றாங்க. இது 2 டைப்ஸ் ஆஃப் கொயாகுலேஸ் என்சைம் இருக்குது. ஒன்று பவுண்ட் கொயாகுலேஸ், இன்னொன்று ஃப்ரீ கொயாகுலேஸ்.
டெஸ்ட் ஃபார் coagulase கேன் பி டன் பை 2 மெத்தட். இந்த coagulase வந்து டெஸ்ட் பண்ணுறதுக்கு 2 மெத்தட். ஒன்று ஸ்லைட் coagulase, இன்னொன்று டியூப் coagulase. இன்னும் வந்து ஸ்டெஃபலோகாக்கல் டிசீஸ். இது என்னென்ன வந்து இந்த டிசீஸ் வந்து காஸ் பண்ணோம்? ஸ்கின் டிசீஸ், சாஃப்ட் டிஷ்யூ இன்ஃபெக்ஷன், ஆப்சஸ், வூண்ட் இன்ஃபெக்ஷன், ஏதாவது சின்ன சாஃப்ட் டிஷ்யூவில் இருக்க இன்ஃபெக்ஷனு, ஏதாவது ஆப்சஸ்ஸு, வூண்டு இன்ஃபெக்ஷன், மஸ்குலோஸ்கெலிட்டல் இதில் வந்து ஆஸ்டியோமைலிட்டிஸ், ஆர்த்ரைட்டிஸ், ரெஸ்பிரேட்டரியில் வந்து லங் ஆப்சஸ், பிராங்கோ நிமோனியா, டான்சிலைட்டிஸ், சைனாய்டிஸ், சிவிஎஸ்ல வந்து சிஎன்எஸ் வந்து ஆப்சஸ் இன் மெனிஞ்சிட்டிஸ், யூரினரி லோயர் யூரினரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷன். இது வந்து லேபில் எப்படி டயக்னோஸ் பண்ணுறாங்கன்னா, ஸ்பெசிமன் டிபெண்ட் ஆன் லீஷன், பஸ், ஸ்பூட்டம், பிளட், சிஎஸ்எஃப், யூரின் அண்ட் ஃபீக்கல். இதுதான் ஸ்பெசிமனாக யூஸ் பண்ணுறாங்க. என்னென்னா பஸ்ஸு, ஸ்பூட்டமு, பிளட்டு, சிஎஸ்எஃப், செரிபுலோஸ்பைனல் ஃப்ளூயிடு, யூரினு, ஃபீக்கல். ஸ்பெசிமன் ஷுட் பி கிளாட்டட் அண்ட் டிரான்ஸ்போர்ட்டட், கலெக்டட், கிளாட்டட் இல்லை கலெக்டட். ஸ்பெசிமன் ஷுட் பி கலெக்டட் அண்ட் டிரான்ஸ்போர்ட்டட் இமிடியட்லி டு த லெபார்ட்ரி. இந்த ஸ்பெசிமன் கலெக்ட் பண்ணோட்டி லெபார்ட்ரிக்கு உடனே அதோட மெத்தட்ஸ் என்னன்ட்டு பார்ப்போம். இந்த ஸ்பெசிமன்லாம் கலெக்ட் பண்ணிட்டு டைரக்ட் மைக்ரோஸ்கோப்பியில் வந்து கிராம் நெகட்டிவ் ஸ்டெயின் வந்து காட்டுது. செல்லுலேஸ், பிளட் அகார், நியூட்ரியன்ட் அகார், மேக்மங்கி அகார், மேனிடால், சால்ட் சுகர். இது வந்து ஃபர்ஸ்ட் பார்ட் ஆஃப் த வீடியோஸ்லேயே இந்த ஃபுல்லாக பார்த்துருக்கோம். அதோட டிஸ்கிரிப்ஷன் வந்து நான் கீழே தரேன். பயோகெமிக்கல் டெஸ்ட் ஷோ பாசிட்டிவ் ஆர் நெகட்டிவ். இப்போ வந்து ஒரு சாதாரண ஒரு பயோகெமிக்கல்னால் பாசிட்டிவ் நெகட்டிவ் காட்டும். இப்போ வந்து கேட்டலிஸ் பாசிட்டிவ், யூரியஸ் பாசிட்டிவ், எம்ஆர்விபி பாசிட்டிவ், ஆக்சிடேஸ் அண்ட் இண்டோல் வந்து நெகட்டிவ். கொயாகுலேஸ், இது வந்து கொயாகுலேஸ் டெஸ்ட்டு. அந்த ஸ்லேட் கொயாகுலேஸ், டியூப் கொயாகுலேஷன் முன்னாடி பார்த்தோம், 2 டெஸ்ட் பண்ணுவாங்கன்ட்டு. அந்த ஸ்லேட் கொயாகுலேஸ் எப்படி பண்ணுறாங்கன்னா, ஃபியூ காலனிஸ், கொஞ்சம் காலனிஸ் எடுத்துகிட்டு ட்ராப் ஆஃப் நார்மல் செலைனு, ஹியூமன் ஆர் ரேபிட் பிளாஸ்மா அதை எடுத்து அது கிளம்பிங் இண்டிகேட்ஸ். அங்கே கிளம்ப் ஆச்சுன்னா அந்த டெஸ்ட் பாசிட்டிவ். இதே டியூப் கொயாகுலேஷன் என்ன பண்ணுறாங்கன்னா, 0.1 ml பிராத் எடுத்துட்டு 0.5 ml ஹியூமன் ஆர் ரேபிட் பிளாஸ்மா எடுத்து அந்த டியூப்ல வந்து இன்குபேட் பண்ணுறாங்க 37 டிகிரி செல்சியஸ்க்கு வந்து 3 to 6 hours. இப்படி பண்ணும்போது ஏதாவது கிளாட் இண்டிகேட்ஸ் த டெஸ்ட் இஸ் பாசிட்டிவ். தான் கிளாட் இண்டிகேட் ஆச்சுன்னா டெஸ்ட் பாசிட்டிவ், அப்படி இல்லாட்டினா நெகட்டிவ். தேங்க்யூ. இந்த மாதிரி உங்களுக்கு நிறையா வீடியோ வேணும்னா இன்னொருத்தில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது டவுட் ஏதாவது இருந்துச்சுன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, லைக் பண்ணிடுங்க, ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.